Hi friends, welcome to Kovai kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காய பக்கோடா. அதில் வந்து முட்டை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கடலை மாவு வந்துட்டு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்து மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி கலக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி உடைச்சி போடுங்க. இந்த மாதிரி உதிர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். இப்போ உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக இடக்கூடாது, 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து கடலை மாவு 3 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதிகமாக போட்டால் அது மாதிரி இருக்கும். முட்டை கூட இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் கடலை மாவு வந்து 3 ஸ்பூன் தான் அளவு, அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதாச்சு. இப்போ நம்ம கையில் போடுறதை விட ஸ்பூன்லேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைன்னா உடனே உள்பக்கம்லாம் வேகாது, ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்ம முட்டையோட வாசமும் கடலை மாவோட வாசமும் நல்லா சூப்பராக வருது. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. லாக்டவுன் பீரியட்ஸில் இந்த வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யலாம். குழந்தைங்களுக்குள்ள ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தி தான். மொறுமொறுன்னு நம்ம பேக்கரியில் போடுற பக்கோடா மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிஷ்ஷு இது. வந்துட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.